ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். இந்த காலை ஆராதனையில் நீங்கள் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் உண்மை இதுனா நீங்கள் தான் என்னை சந்திக்க முடியும், நான் உங்களை சந்திக்க முடியாது. பட் ஒன் டே இந்த கூடிய சீக்கிரம் இந்த எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம சபையில் மறுபடியும் சந்திப்போம். அங்கே இருக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏமேன் ஏமேன். எழுந்து நிற்போமா? ஷபிஸ்தேன் காலை ஆராதனை ஆயத்தம் செய்வோமாக. ஜெபம் பண்ணுவதற்கு நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நம் முழங்கால் படியிடுவோம். இருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் அமருங்கள். சற்று நேரம் உங்களுடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்ய நம்ம இருதயத்தை ஆயத்தம் செய்வோமாக. ஓ ஹல்லேலூயா ஜீசஸ், thank you Lord, forgive us Lord. இந்த வேளையில் நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் பாவத்தை அறிக்கை செய்வோம். சேர்ந்து, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனம் ஸ்தாபம் பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்தவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். இந்த வேளையில் தேவனுடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவ கரையில் அவர் சேர்ப்பாராகவே. ஆமென். ஆமென். இந்த வேளையில் நாம் எழுந்து நிற்போமா? சுருக்க ஜெபம். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 3ஆம் ஞாயிறு. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வரும் 3ஆம் ஞாயிறு. நம்ம அனைவரும் சேர்ந்து இந்த சுருக்க ஜெபத்தை நாங்கள் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறாரே, நாங்களும் மேலானவைகளை நாடும்படி எங்களை பாவ மரணத்தில் இருந்து எழுப்பி நீதியின் வாழ்க்கையில் நிலைநிறுத்த வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாய் சதா காலங்களிலும் ஜீவித்து அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்து நிற்போமா? Please stand where we are. வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் எழுந்து நில்லுங்க, குடும்பத்தோடு எழுந்து நில்லுங்க. தேவனை ஆராதிக்க நம்ம ஆயத்தம் செய்வோமாக. Oh hallelujah, we praise you Lord. Lord, we thank you. நீர் வல்லவர், நல்லவர், வாக்கு மாறாத கர்த்தர் ஆண்டவரே, எங்களுடைய எஜமானர் நீர் ஆண்டவரே. Lord, we worship your holy name Lord. Such a wonderful God. ஆண்டவரே, எவ்வளோ பெரிய தேவன் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவர் நீர் ஆண்டவரே. உம்மை போல யார் உண்டு? உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? There's none like you Jesus. There's none like you Lord. We're so privileged. இதனால ஆண்டவரே நம்ம விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதினால் தானே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேலையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நீர் பாராட்டின ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
We want to worship your mighty name, Lord, because you deserve all praise and glory, Lord. Oh, hallelujah. Praise you, Jesus. Oh, Sharandri, yes. We praise you, Lord. We worship your holy name. Oh, நன்றி ஆண்டவரே. எஜமானரே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். ஒன்று வாட்டி சொல்லுவோமா? எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே, அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. இயேசுவே, அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே,
வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ எங்கும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ எங்கும் மாறாதவர். நீ மாறாத ஆண்டவரே, ஆண்டவரே தேவனே, நீர் என்று மாறாத கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே நீர் மாறாத கர்த்தராக இருக்கிறது ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை வழி நடத்துபவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எது மாறினாலும் ஆண்டவரே நீர் மாறாத கர்த்தர் ஆண்டவரே. எந்த காரியம் எங்களை கைவிட்டாலும் நீ கைவிடாத தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரே, பார்வோனின் சேனைகளை போல தொடர்ந்து வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் பயப்பட போவதில்லை. ஏனென்றால் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், நீர் எங்களுக்கு முன்பாக செல்கிறீர் ஆண்டவரே. தேவனே, நாங்கள் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை எந்த ஒரு திகிலிலும் சிக்கிக் கொள்வதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீர், எங்கள் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எஜமானரே, எஜமானரே, எங்களை இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பொறுப்பில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் என்று சொல்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீர் வாக்குரைத்தவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே, இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். நாங்கள் நின்று கொண்டு இருக்கிற இடத்தில் வாவிக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே, உடைந்த உள்ளங்களை தேற்றிக் கொண்டு இருக்கிறீர். வியாதியில் சிக்கிக் கொண்டு இருப்பவர்களை ஆண்டவரே நீர் தொட்டு சுகமாக்கி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நம்பிக்கையற்ற சூழ்நிலையை தவித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நம்பிக்கையாக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பயப்பட போவதில்லை. We are not afraid of anything because we look to the Lord of Lords and the King of Kings, the one who promises and who keeps his promise. ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை மீட்டெடுத்ததற்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் இன்னும் வல்லமையாக பயன்படுத்த போவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த காலை ஆராதனையில் எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வலது கையை எடுத்து உங்களை நெஞ்சில வச்சு என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் செய்கிறீங்களா? தேவனே, எங்களுடைய இறுதிய துடிப்பை அறிந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய யோசனைகளை அறிந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எதையும் நாங்கள் உங்களிடத்தில் இருந்து மறைக்க முடியாது தேவனே. அப்பா, என்னுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறீர், என்னுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் பலவீனத்தை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய வேதனையை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே, எங்களை தொடும் ஆண்டவரே. இந்த வேதனைகளுக்கும் இந்த சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் கரங்களை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இப்பொழுது உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைத்து ஆண்டவரே எங்களை நீர் அபிஷேகியும். தேவனே, நீர் எங்களுடைய ஆண்டவரே வீடுகளிலும் வேலை இடத்திலும் நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டு இருக்கிறோமோ, அமர்ந்து கொண்டு இருக்கிறோமோ, இந்த இடத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை அறிய ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாய்க்கை செய்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களோடு நீர் இருந்தால் ஆண்டவரே எங்களால
ஆண்டவரே, மேற்கொள்ள முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை ஆண்டவரே. நாங்களும் உமக்குள் இருந்தால் ஆண்டவரே, தேவனே, எதையும் நாங்கள் சந்திப்போம் ஆண்டவரே. We will face anything when you are with us. அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதித்த இந்த வேளையிலும் ஆண்டவரே, வாக்குரைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் என்று நாம் அறிக்கையிட்டோம். நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே, எங்களுடைய எஜமானர் ஆண்டவரே. நீர் உம்முடைய தேவ வசனத்தில் தொடர்ந்து எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய காரியங்கள் உம்முடைய உயிருள்ள வார்த்தையால் ஆண்டவரே அத்தனை தடைகளும் அது மறைந்து விடும் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தேவனே. நீ பெரியவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிந்த உள்ளவனாய் இரு. தீங்கு நுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரோட வசனத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டிய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் எங்களுடைய செவிகளை நீர் காத்துக்கொள்ளும், எங்களுடைய உள்ளங்களை நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே தேவனே, உம்முடைய திருவசனத்தை நாம் தியானிக்கின்ற இந்த வேளையிலும் எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு எங்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்து உம்முடைய வசனம் எங்களுக்கு நல்ல போஜனமாக மாறத்தக்க நீர் ஆயத்தம் செய்தருளும். நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த உங்களுக்கு தெரியுமா, இந்த வாரத்திலிருந்து வாரம் நம்ம உடைய ஆராதனை நம்ம வழங்க போகிறோம். இந்த வாரம் வழங்கி இன்று காலையிலே நம்ம ஆராதனையை தொடங்கி விட்டோம். இந்த ஒரு மாத காலமாக நம்ம சபைக்கு போகலை. ஒரு மாதம் ஆச்சு, ரொம்ப நாள். ஒரு மாதம் எல்லா சபைகளும் சாத்திட்டு சர்க்கிட் பிரேக்கு முடியும்னு பார்த்தா அது முடியல. எக்ஸ்ட்ரா 1 மாதம் அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணது எப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீலிங். ஏற்கனவே குட் ஃப்ரைடே, ஈஸ்டர்லாம் நம்ம ஒன்றாக சேர முடியல. நம்ம ஒரு ரிலேஷனல் பீப்புள், எல்லாரும் ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொள்பவர்கள். ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் ஒருவர் பார்க்க முடியாதது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம். ஒன்றாக நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம், கீழே வந்து ஐக்கியத்தில் கலந்துக்குவோம். நான் நம்மளோட எபிஃபனி சபையோடைய நாசிலமாக்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனாலுமே அந்த ஐக்கியம் இப்போது இல்லை. ஒருவர் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக நசிலமா பிரியாணி வீட்டு சாப்பாடு நிறையா இருக்கும். ஆனால் ஒன்றாக சேர்ந்து
நம்ம ஐக்கியம் செய்கிற மாதிரி இருக்காதுல்ல. அதே நேரத்தில் இந்த சர்க்கியூட் பிரேக்கரை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாமே நோமோ, என்ன சொல்லுவாங்க, அது த்ரெட்டிங், இது எல்லா கடைகளும் அவங்க இழுத்து சாதிட்டாங்க. மேக்கப் கடையில் எந்த கடையும் இல்லை. நீங்கள் முடியை வெட்டணும்னு நினச்சா அப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்து தான் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து எந்த மண்டேலையும் நீங்கள் துவாரம் போட்டுறாதுங்க. இங்கே பாருங்கள், நான் யோசிக்கிறேன், ஒரு மாதம் நம்ம வந்து முடியை வெட்டாமல் த்ரெட்டிங் போகாமல் இல்லாமல் வரும்பொழுது எப்படி வருவோம்? எல்லாம் வெட்டிச்சு போய் எல்லாரும் ஹேர் ட்ரெஸ்ஸருக்கும் பார்பருக்கும் போன பிறகு தான் சபைக்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நேற்று ஜூம் மூலமாக ஜெபம் நேரம், நேற்று இல்லை, வெள்ளிக்கிழமை ஜூம் மூலமாக நம்ம வந்து அனைவரும் சந்தித்து, நிறைய பேர் வரலைங்க, ஆனால் சில பேர் வந்தாங்க. அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜூம் மூலமாக நம்ம ஜெபிக்க ஆண்டவர் ஒரு நேரத்தை கொண்டு வந்தார். கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 8லேருந்து 9 மணி வெள்ளிக்கிழமையில் நம்ம அனைவரும் சேர்ந்து அந்த இடத்துல நம்ம ஜெபம் செய்தோம். நீங்களும் வீட்டில் ஜெபித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட நம்ம அந்த ஜெப நேரத்தில் கூடுவோம். கம் ஜாயின் அஸ். அந்த வேலையில் நம்ம அனைவரும் ஒருவர் பார்த்து நம்ம ஜெபம் செய்யலாம். இன்று என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் காணப்படுகிறோமா? Are we in Christ? கிறிஸ்துவுக்குள் நாங்கள் காணப்படுகிறோமா? அன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அந்த ஆர்டிக்கலில் என்ன எழுதினதுன்னா, 10 things that can happen that when you stop going to church. 10 things that can happen when you stop going to church. சபைக்கு போவது நீங்கள் நிப்பாட்டி விட்டீர்களா 10 விஷயங்கள் நடக்கலாம். முதலாவது, உங்களை குணாதிசயம் மாறலாம். 2வது, உங்கள் மனநிலை மாறலாம். 3வது, நீங்கள் பேசுகிற விதமும் மாறலாம். 4வது, நீங்கள் கூடியிருக்கிற நண்பர்கள் மாறலாம். 5வது, உங்கள் என்வாயர்மெண்ட் மாறலாம். 6வது, நீங்கள் கேட்கக்கூடிய மியூசிக், பாடல்கள், அந்த டேஸ்ட் மாறலாம். 7வது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்கிற முதலீடு, கொடுக்கிற முக்கியம், அது மாறலாங்க. உங்களுடைய முன்னுரிமைகள் மாறலாம். your priorities can change. உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறலாம். 10வது போட்டிருக்கு, உங்களுடைய நித்திய வாழ்க்கையே அது மாறலாங்க. ஈவன் your destiny, your eternal destiny can change. நான் சொல்ல, நீங்கள் சபைக்கு போகாத பட்சம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுன்னு. இப்போ நம்ம யாருனாலையும் சபைக்கு போக முடியல, நினச்சா கூட நம்ம யாரும் சபைக்கு போக முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ இருந்தாலுமே ஆண்டவரோடு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோமா, ஆண்டவரோடு ஒவ்வொரு தொடர்பு கொள்கிறோமா, அது ரொம்ப முக்கியங்க. ஏன் இந்த காலகட்டத்தில் கஷ்டமான நிலைமைகளை நம்ம கடந்து போகிறோம். வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் இருந்து அநேகர் வெளியே போக முடியாது. இப்போ நீங்களும் வீட்டில் இருக்க, உங்கள் பிள்ளைகளும் வீட்டில் இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளோட ஹோம் பேஸ் லேர்னிங், உங்களுக்கு சிறு பிள்ளைகள் தான் உங்களுக்கு தெரியும், அந்த ஹோம் பேஸ் லேர்னிங் கற்றுக் கொடுக்குறதே உங்களுக்கு முழு நேரம் போயிடும். ஐ தேங்க் காட் ஃபார் மோனிகா, அவங்க ரொம்ப உதவி பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நத்திங் டு லுக் ஃபார்வர்ட் டு. நீங்கள் நிறைய காரியங்கள் முன்ன வச்சுருப்பீங்க. நீங்கள் படம் பார்க்க போவீங்க, நண்பர்களை பார்க்க போவீங்க, வெளியில் சாப்பிட போவீங்க. இப்போ மெக்டானலே இழுத்து மூடிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இஸ் வெரி வெரி டிஸ்கரேஜிங். நம்ம மனநிலையை கண்டிப்பாக அது பாதிக்கும். we will feel so negative. அந்த வீட்டில் நம்ம இருக்கிறோம், வெளியில் போனால் கூட மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும். அது எவ்வளோ பெரிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட். இப்போ சில இடத்துல மார்க்கெட்டுக்கு போகணும், ஐசிஐ எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இட்ஸ் வெரி டிமோட்டிவேட்டிங் அண்ட் டிஸ்கரேஜிங். திஸ் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆவிக்குரிய நம்ம மனநிலை எப்படி இருக்குது? How are we motivating ourselves, especially with God? ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம இன்னும் கிட்டி சேருகிறோமா? இன்னும் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா?
ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்கள் சேர்றீங்களா? குடும்பமாக நீங்கள் சேர்றீங்களா? அந்த முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்களா? I want to encourage you by giving you the Lord's word today. இன்று உங்கள் இடத்துல நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை நான் உங்களுக்கு மத்தியில் கொடுக்குறேன். ஏன்னா இருளான சூழ்நிலைகளில் தேவன் உடைய வசனம் அது வெளிச்சம் கொண்டு வரும். ஆமென். சங்கீதம் 119 105வது வசனம் இப்படி சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. Your word is a lamp to my feet and a light to my path. இன்று பவுல் அவர் எபேசியர் சபைக்கு எழுதின இந்த நிருபத்தை நாம் பார்க்க போகிறோம். We're going to see what Paul wrote to the church of Ephesus. இந்த சபையில் அநேகர் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள், அந்நியர்கள் இருந்தார்கள், யூதர்களும் இருந்தார்கள், விசுவாசிகளும் இருந்தார்கள். ஆனால் இந்த விசுவாசிகள் யூதர்கள் சங்கத்திலிருந்து தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவன் என்று நீ சொன்னால் நீ தள்ளப்பட்டவன் மாறிடுவேன். பீப்புள் டு நாட் ரெக்கக்னைஸ். அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை இவர்கள் கடந்து போனார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இருக்கும் பொழுது பவுல் அவர் இந்த கடிதத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். அவரோட நிலைமையை பார்த்தீங்களா? அவர் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது அவர் சிறையில் இருக்கிறார். சிறையில் இருந்து அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் நீங்கள் சற்று முன்பு வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். இந்த முக்கியமான இந்த வசனத்தில் 3லிருந்து 14 நீங்கள் பார்த்தீர்களானால் பவுல் இவ்வண்ணமாக அவர் எழுதுகிறாரு. அவர் 9 வாட்டி இந்த வசனங்கள் 3லிருந்து 14 வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் 9 வாட்டி கிறிஸ்துவுக்குள் 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 என்று அவர் மறுபடியும் அவர் எழுதுகிறார். In him, in Christ, in the beloved, he writes. And நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் படித்தீர்களானால் ஒரு சில வார்த்தைகள் மறுபடியும் அதுக்கான ஒரு கட்டத்தில் அதை எழுதியிருந்தாங்கன்னா அது ரொம்ப முக்கியம் என்று அது கருதப்படும். It's very important for us to notice the repetitive words that Paul uses. முதலாவது குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். My first point today in my sermon is, in Christ we were chosen. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 3-4 வாசிப்பதை நாம் கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அநேகர் இந்த வேளையில் நீங்க இந்த வசனத்தை கேட்டீர்கள். அநேகர் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருகிறார்கள். Many people follow Christ. They choose to follow Christ. We choose to baptize. We choose to believe Christ. அப்படி என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். That the choice that they made was to choose Christ. அது உண்மைதான். அவர்கள் தேவனை தேர்ந்தெடுத்து எனக்கு இயேசு வேணும், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று, நான் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறேன் என்று அநேகர் நீங்களும் நானும் கூட நினைக்கலாங்க. ஆனாலுமே இந்த வசனத்தின் நிமித்தம் அவர் என்ன சொல்கிறார் என்றால், 4வது வசனத்தை நீங்க பார்த்தீர்களானா அங்க எழுதியிருக்கிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கும் பற்று அவர் உலகத்தை தோன்றுவதற்கு முன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். He has known us before and chosen us before even the foundation of the world. I want you to know what this means. It means that we
actually did not choose him. He chose us. நாம் அவரை தேர்ந்தெடுக்கவில்லைங்க. உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யோவான் 15வது அதிகாரம் வசனங்கள் 16 நீங்கள் பார்த்தீர்களானால் அப்படி இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். You did not choose me, but I chose you and I appointed you. அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்தது மட்டுமில்லை, அவர் நம்மை நியமித்திருக்கிறார். He has appointed us. He has appointed us. He has chosen us to live holy and blameless life. எபேசியர் 1வது அதிகாரம் வசனங்கள் 5-6 இம்மட்டும் எழுதியிருக்கிறது. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். He predestined us for adoption to himself as sons through Jesus Christ, according to the purpose of his will, to the praise of his glorious grace, with which he has blessed us in the beloved. அவர் நம்மை தேர்ந்தெடுத்து அவர் நம்மை தத்தெடுத்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. As sinful as we once lived, ஒரு காலகட்டத்தில் நம்ம பாவத்தில் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனாலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரின் நிமித்தம், ஆண்டவர் நோக்கத்தின் நிமித்தம் இன்று நாங்கள் பிதாவே பிதா என்று, ஆண்டவரே பிதா என்று அழைக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். It means that we do not deserve what we are getting. The brothers and sisters, we deserve death. But through Christ, you and me are alive today. உண்மையிலேயே நம்மளுக்கு மரணம் தாங்க. அதுதான் பாவத்தின் சம்பளம். ஆனாலுமே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவை மரணத்தால் இன்று நீங்களும் நானும் உயிரோடு அவரோடு ஜீவித்து இருக்கிறோம். ஆமென். We may be away from church and all its activities, but we cannot be away from God. சபையிலிருந்து நிறைய காரியங்கள் நம்ம செய்யாமல் இருக்கலாங்க. சபைக்கு போகாமல் இருக்கலாம், கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவர் இடத்தில் நீங்கள் போகாமல் இருக்கக்கூடாது. You cannot leave, you cannot stop your relationship with God. You may feel negative and distracted. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, மேபி வேலைக்கு போவீங்க. ஆனால் இந்த சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. உங்களுடைய சோர்விலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நீங்கள் கை கொள்ள வேண்டும். மூன்றாவது, the Christian life is just not playing music in church or leading in worship activities or ministries. நம்ம சபைக்கு போனோம், we always want to be busy, we are always in the ministry of the doing. இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் இன்று எல்லா காரியமும் அது ஒரு நிப்பாட்டப்பட்டு எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாமல் நம்ம வீட்டில் இருக்கணும்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஆண்டவரை தேடுறோமா? நீங்கள் சபையில் இருக்கும் பொழுது எவ்வளோ உற்சாகமாக இருந்தீங்களா? அந்த உற்சாகத்தை இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நீங்கள் இருக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் அ லிவிங் டைனாமிக் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஐ எம் டெல்லிங் யூ, திஸ் கேன் ஹேப்பன் டு எனிபாடி. வி ஆல் கேன் பி discouraged, even me. But we have to wake up. இந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் எழுந்திருக்க வேண்டும்.
இந்த சூழ்நிலை நம்ம சூழ்ந்து கொள்ள இருக்க நம்ம அனுபவிக்க கூடாது. ஆண்டவர் உடைய ஒவ்வொரு நாள் பயணமும் நாம் நிப்பாட்டக்கூடாது. அவரோட நம்ம நடக்கணுங்க. We got to walk with him, we got to talk to him, we got to worship him. முக்கியமா அவருடைய பிரசன்னத்தில் நமக்கு காணப்படணுங்க. இல்லாட்டி எல்லா நடக்கிற காரியங்கள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் டிவி திறக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் மற்ற காரியங்கள் சோஷியல் மீடியா திறக்கும்போது அந்த நெகட்டிவ் நியூஸ் அதை கேட்டு 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 அப்போ நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. எதுவுமே செய்ய மூடு இருக்காது. But I want you to know, it's not about the mood, it's about your relationship. How you are with Christ. இரண்டாவது குறிப்பு, in him we have redemption through his blood. அவருக்குள் அவர் இரத்தத்தால் நமக்கு மீட்பு இருக்கு. அவர் இரத்தத்தால் நமக்கு மீட்பு உண்டு. 2 வாரத்துக்கு முன்பாக பெரிய வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம். ஆராதனை கலந்திருப்பீங்க. ஈஸ்டர் ஆராதனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று நம்ம வீட்டிலிருந்து நம்ம ஆராதித்தோம், தெரிந்து கொண்டோம். தேவன் நமக்காக அவர் உயிர் தெழுந்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார் என்று. ஆனால் அதோடைய முக்கியத்துவம் என்னங்க? எல்லாம் சொல்கிறோம், இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார், மீட்டெடுத்தார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு கனம் எவ்வளோ பெருசு தெரியுமா? Do you know what is the weight of the sacrifice that he did? உங்களோட வேதாகமத்தை ரோமர் 3வது அதிகாரம் வசனங்கள் 21 25 திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn your Bibles with me to Romans chapter 3 verses 21 to 25. அது படிப்பதை இப்ப கேட்போமாக. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானா ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். இங்க 23வது வசனத்தில் இப்படி எழுதி கொண்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மீட்பு கொண்டு நீதிமான்களாகப்பட்டிருக்கிறோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. We all have sinned and fallen short of the glory of God, but we are justified by his grace as a gift through the redemption that is in Jesus Christ. Amen. இப்படினா என்ன அர்த்தங்க? இப்படினா we have no excuse to take for granted what Jesus has done for us at the cross. நமக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லைங்க. இன்று நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்றோம் என்றால் அது நீங்களும் நானும் எந்த ஒரு பலியும் செலுத்தலைங்க. ஆண்டவர் ஒரே தரம் தன்னை தாமே அவர் ஏக பலியாக அவர் சிலுவையில் மரித்தாருங்க. He gave his life so we can live. The truth of the matter is we are supposed to die for our sins. It's a one-way ticket to hell. நேரா பாதாளம் தான், பரலோகம் இல்லைங்க. ஏன்னா பாவிங்க, பாவம் செய்யறது தான் நம்ம பிறப்பிலிருந்து வந்தது. And that's what the Lord demands. நியாயப்பிரமாணம் அதான் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது. முக்கியமா நீங்களும் யூதர்களே இல்லை. ஆனாலுமே ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாக அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிப்பவர்கள் யாரோ, இன்று நீங்களும் நானும் இயேசு விசுவாசிக்கிறதுனால நாங்கள் இப்பொழுது அவருடைய குடும்பத்தில் ஒன்றாக மாறிவிட்டோங்க.
அந்த பாவ ஜீவியம் இப்ப பரிசுத்தமாக அது மாறிவிட்டது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். God sent his son to make the ultimate sacrifice. So what should we do? We believe in him. Yes. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உங்களுக்கு தெரியுமா, பிசாசும் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கான். He also believes in Jesus. ஆனா அவருக்குள் பிசாசு காணப்படுகிறானா? இல்லைங்க. ரொம்ப சுலபமான விஷயம், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் என்று நீங்க சொல்றது தாங்க. ஆனா அவருக்குள் நீங்க வாழ்றீங்களா? Do you live in him every day? If we say we believe in him but do not display the fruits of the spirit, ஆவியின் கனிகளை நம்ம வாழ்க்கையில அது வெளிப்படுத்தாத படிக்க நம்ம வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் அவருக்குள் வாழலைங்க. அதுதான் யோவான் 15வது அதிகாரம் வசனங்கள் 4-7 ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவே இந்த வசனங்களை அவர் சொல்கிறார். படிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். As a branch cannot bear fruit by itself unless it abides in the vine. You must understand. ஆண்டவர் நமக்குள் இல்லாத படிக்கு நம்ம வாழ்ந்தோம் என்றால், நீங்க ஒரு சபையில ஒரு லீடரா இருக்கலாம், நீங்க பிசிசியில் இருக்கலாம், நீங்கள் ஒரு வர்ஷிப் லீடராக மியூசிஷியனாக இருக்கலாம், நீங்கள் நிறைய நீங்கள் மினிஸ்ட்ரிஸ் நிறைய காரியங்கள், சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் செய்யலாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல கனி இருக்காது. ஏன்னா வெளிப்படையாக செய்கிற காரியம், நான் விசுவாசிக்கிறேன், நான் மீட்கப்பட்டேன், ஆனால் ஆண்டவரோடு நீங்கள் இல்லைங்க. If you are not found in Christ, if you don't have a living relationship in Christ, then whatever you do, நீங்க செய்யறது எல்லாமே தெரியுமா, அது ரத்தங்க, ஒண்ணுமே எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆண்டவர் ரத்தத்தால மீட்கப்பட்டோம், ஹல்லேலூயா, ஆமென், அது உண்மை. ஆனா ஆண்டவருக்குள் நம்ம வாழணுங்க. ஆண்டவருக்குள் வாழும் பொழுது நம்மளுடைய குணாதிசயம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம ஜெப வாழ்க்கை அது மாறும். அது எல்லாரும் பார்க்க முடியும். உங்க பேச்சில தெரியும், உங்களுடைய தன்மையில தெரியும், நீங்க எப்படி மற்றவர்களை நீங்க ட்ரீட் பண்றீங்கன்னு அந்த விஷயத்துல தெரியும், உங்க குடும்பத்தினர்களை நீங்க எப்படி நீங்க பார்த்து பேசுறீங்க, அப்படி அந்த இடத்துல நீங்க ஆண்டவருக்குள் இருக்கிறீர்களா இல்லையான்னு அது தெரியும். உங்க வேலை இடத்துல நீங்க எப்படி நடந்து கொள்கிறீர்கள், நீங்க எப்படி பேசுறீங்க, யாரும் பார்க்காத போது நீங்க எப்படி இருக்கிறீங்க, அது வெளிப்படுங்க. Life in Christ is a changed life. நீங்க பேதுருவோட வாழ்க்கையை பாருங்க. பேதுரு எப்ப பரிசுத்த ஆவியால அவன் தொடப்பட்டானோ அவன் வாழ்க்கை மாறிட்டு, அவன் மறுபடியும் மீன் பிடிக்க போல அவன் மாறினா. அப்போஸ்தலருக்கு எப்ப ஆவியானவரால் தொடப்பட்டார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறினது. மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு, பயந்த வாழ்க்கைக்கு அவர்கள் போல அவர்கள் வாழ்க்கை மாறினுச்சுங்க. இன்று நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். I want you to reflect about your life. உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். ஏனென்றால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். ஆனா நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? Are we in Christ? So then how do we be in Christ? முதலாவது ஒருவருக்கு ஒருவர் நீங்க மன்னிங்க.
நிறைய கிறிஸ்துவர்கள் மற்றவர்களை மன்னிக்க முடியல. They harbor hatred and that is from the devil. மற்றவர்களை எடை போடாதுங்க, மற்றவர்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணாதுங்க. இந்த உலகமே இந்த சூழ்நிலையில, இந்த நெகட்டிவான ஒரு நிலைமையில மற்றவர்களை பார்த்து ஈஸியா ஜட்ஜ் பண்றாங்க. நீங்களும் அந்த மாதிரி செய்யாதுங்க. அந்த மாதிரி செய்பவர்கள் பக்கத்துல நீங்க இருக்காதுங்க. ப்ரொடியூஸ் குட் ஃப்ரூட்ஸ். உங்களோட வாழ்க்கையில நல்ல கனியை நீங்க வெளிப்படுத்துங்க. ஆவியின் கனிகளை நீங்க வெளிப்படுத்துங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க வளர்த்து கொள்ளணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட வசனத்துல நீங்க தரித்திருங்க. அவரோட முகத்தை தேடுங்க. உலகத்துக்காகவும், உங்க சபைக்காகவும், உங்க போதகர்களுக்காகவும், சபை மக்களுக்காகவும், உற்றார் உறவினர்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும், உங்களை அறியாதவர்கள், தெரியாதவர், உங்களுடைய நேபர்ஸ்க்காகவும் நீங்க ஜெபம் செய்யுங்க. ஜெபத்துல கலந்துங்க. ஜெபத்துல கலந்துக்கணும்னு சொன்னாலே நிறைய பேர் ஓடிடுறாங்க. Everybody don't want. Maybe your personal prayer is a very long prayer. I pray. ஆனா கார்ப்பரேட்டா நான் அங்க சேரணுங்க. Don't take your redemption for granted. உங்களுடைய மீட்பை சும்மா சாதாரணமா எடுத்துக்காதுங்க. ஏன்னா ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். இயேசு ரத்தம் சிந்தினாருங்க. உங்களுக்காக, எனக்காக ரத்தம் சிந்தினாருங்க. And I want you to know, brothers and sisters, that we are bought. வாங்கியிருக்கிறாரு. We are bought. பாவத்தின் அந்த மரண தண்டனையில இருந்து ஆண்டவர் தன்னை தாமே ஏகபலியாக கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. He has bought us. இலவசமா எடுக்கலைங்க. அதுக்கு மதிப்பு இருக்காதுல்ல. நம்மளை அவர் ரத்தத்தை, அவரை உயிரை பணைய வச்சு நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. So if we are bought, then what value are we going to bring to our Christian life? என்னுடைய மூன்றாவது கடைசி குறிப்பு, in Christ we must preach the gospel of salvation and truth. மூன்றாவது குறிப்பு, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் வெளியில சொல்லணுங்க. அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய சத்தியத்தை நாங்கள் வெளியில பிரசங்கம் செய்யணுங்க. We must preach the gospel of salvation and truth. என்னோட ஊழிய பயணத்தில் ஒரு காலகட்டத்தில் ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் ஒரு சர்ச் லீடர். நான் எல்லாரையும் உற்சாகப்படுத்துவேன். போய் ஆண்டவர் வசனத்தை சொல்லுங்கள், ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், சுவிசேஷத்தை வெளியில் கொண்டு போங்க. நான் நிறைய பேர் நான் உற்சாகப்படுத்துவேன். இவர் இடத்துல நான் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர், எனக்கு இதெல்லாம் எனக்கு செய்ய முடியாது, இது என் கிஃப்டிங் இல்லை, இதெல்லாம் நான் முடியாது. சில பேர் அதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனால் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். மற்றதெல்லாம் செய்ய சொல்லுங்க, நான் செய்கிறேன். மற்ற மினிஸ்ட்ரி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியில் போய் சுவிசேஷத்தை சொல்கிறதெல்லாம் என்னால் முடியாது. அதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வரம் இல்லை, கனி இல்லைன்னு சொன்னார். ரொம்ப சோகமாக இருந்தது அந்த மாதிரி கேட்கும் பொழுது. ஃப்ரம் அ மெச்சூர்ட் கிறிஸ்டியன், ஊழியத்தில் இருக்கிறாரு, பல வருஷமாக அவர் கிறிஸ்துவராக இருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி நான் கேட்டேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாராவது ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் எனக்கு கிஃப்டிங் இல்லை, ஆனால் மற்றதெல்லாம் செய்வேன். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் ராஜ்யம் வருகிறது, தேவ ராஜ்யம் வருகிறது என்று அவர் பிரசங்கித்தார். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். ஆயிரம் கணக்கானவர்கள் இரத்த சாட்சியாக அவர்கள் மரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய மரணத்தின் நிமித்தம் இன்று நீங்களும் நானும் இந்த இடத்துல நம்ம சேர முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் என்று அறிக்கையிட முடியும். பல ஆயிரக்கணக்கான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சபைக்குள்ள போனோம்னா ஏக்கான்ல உட்கார்ந்து ரிலாக்ஸா ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ள முடியும். ஏனென்றால் அநேகர் தேவன் இருக்கிறார், இயேசு உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களா, நிறைய கிறிஸ்துவர்கள் வெளியில் போய் ஆண்டவர் பற்றி சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க.
வாலிபர்கள் வெட்கப்படுறாங்க. They don't mind doing everything else, but they don't want to talk about Christ. They don't believe in evangelism. Then how are the rest of the world going to be saved? மற்றவங்க எப்படி ஆண்டவரை அறிவாங்க? How will they know who God is? ஒரு வருஷம் நீங்க ஆண்டவரை பத்தி யாருக்காவது சொன்னீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீங்க தெரியுமா? நீங்க அவங்கள மாத்தி கொண்டு வரணும் சொல்லுங்க. அவங்க கிட்ட நீங்க ஆண்டவரை பத்தி நீங்க பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா? உங்களோட வசனங்களை, உங்களோட சாட்சிகள் நீங்க பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா? அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேர் அதை செய்யறது இல்லைங்க. இங்க பவுல் 2 திமோத்தி 4வது அதிகாரம் வசனங்கள் 1-5, இங்க பவுல் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து வாலிபன் திமோத்தி இடத்துல அவர் சொல்கிறாரு, இவ்வண்ணமாக நீங்க படிங்க. இங்க அவர் சொல்கிறாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசன்னம் பண்ணு. Preach the word, be ready in season or out of season. Reprove, rebuke and exhort with complete patience and teaching. நான் உங்கள்கிட்ட சொல்றேங்க, நமக்கு மூட் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு மூட் இருந்தால் தான் போய் சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா. ஆனால் அப்படி மூட் இல்லாட்டியும் உங்களுக்கு முன்பாக ஆகாரம் வந்துச்சா நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணுங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லலாம், நான் ஃபாஸ்டிங் எடுக்கும்போது நான் சாப்பிட மாட்டேன், இல்லை டயட் பண்ணுறதுக்கு நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியும், அநேகர் நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் திருப்பி வரும்போது நிறையா பேர் கொளுத்த கன்றுக்குட்டிகள் போல் வருவீங்களா, என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஆனாலுமே நீங்கள் இப்போதும் நீங்கள் ஆகாரத்தை உட்கொள்கிறீங்க, தூங்குறீங்க, உங்களோட ஒவ்வொரு நாள் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்துக்கொள்கிறீங்க. எப்படி அதே நீங்கள் செய்கிறீங்களோ, எப்படி ஒரு மூட் உங்களுக்கு தேவைப்படல அதை செய்கிறதுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி தாங்க அதுக்கும் மேலாக ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லணுங்க. You must go out there and tell about Christ. ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. He has given us eternal life. To preach the good news is not a gifting or to do when you feel like it. It's a command. அவர் கட்டளை. God has commanded us to go out and preach the good news. ஏனென்றால் அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவருக்குள் இல்லாதவர்கள் இன்று அவருக்குள் காணப்படுகிறோம். தேவன் நமக்குள் காணப்படுகிறாரு. தேவன் நமக்குள் காணப்படுகிறதுனால நம்ம தேவனை வெளிப்படுத்தணுங்க. அல்லேலூயா. நம்ம தேவனை வெளிப்படுத்தாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா அந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்க. We must preach Christ and His saving grace. In Christ everything is possible, even in life or death, because we have the promised eternity through the propitiation of His blood. அவர் கிருபாதார பலியாக அவர் மரித்ததால இன்று அந்த மீட்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த கடன் சூழ்நிலையில் பாருங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்காரர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. எப்போ மரணம் ஒருவரை தாக்கும் என்று தெரியாத ஒரு பட்சத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க இடத்துலயாவது யாராவது கிறிஸ்துவ பற்றி சொல்லியிருப்பாங்களா? அவங்க யாராவது ஆண்டவரை அறிந்தவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் அறியாதவர்கள் எனக்கு தெரியலைங்க. ஆண்டவரை நம்ம சொல்லணுங்க. ஆண்டவர் உடைய அன்பை வெளிப்படுத்தணுங்க. ஆண்டவர் நம் வாழ்க்கையில அவர் உயிரோடு இருக்கிறார் என்று மற்றவர்களிடத்து சொல்லணுங்க. ஏனென்றால் நம்ம தேவன் மரணத்தை வென்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மரித்தாலும் நம்ம தேவனோடு உயிர் தெழுவோம். And that is the promise of the gospel. அதுதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வாக்கு தத்தமாக இருக்கு. எப்படி அந்த கைதியை பார்த்து அந்த பாவத்தில் அந்த நேரம் மரிக்க போகிற அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரோ, இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். இன்று அவருடைய வசனத்தை நம்ம வெளியே கொண்டு போய் நம்ம சொன்னோம் என்றால்
அவருடைய திருவசனத்தை நம்ம பகிர்ந்து கொண்டோம் என்றால், இல்லாட்டி உங்களால் எதையும் செய்ய முடியாட்டி அட்லீஸ்ட் இந்த பிரசங்கத்தையாவது நீங்கள் வெளியில் கொடுங்க. பிகாஸ் ஜீசஸ் இஸ் ரியல். இயேசு உண்மை உள்ளவர். இயேசு உமக்காக எனக்காக அவர் மரித்தார். இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பார்த்துக் கொள்பவராக இருக்கிறார். He is able when we are not able. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பவராக இருக்கிறார். எப்படி என்னை மீட்டாரோ உங்களையும் மீட்க அவர் வல்லவராக இருக்கிறார். And that is the truth of the gospel. That is the truth. அதுதான் சத்தியங்க. சகோதர சகோதரிகளே, 3 காரியங்களை நம்ம பார்த்தோங்க. இது ஒரு கடினமான ஒரு பிரசங்கம் தான். ஆனாலுமே ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறாரு, உன்னுடைய சூழ்நிலை உன்னை சூழ்ந்து கொள்ள அதுக்கு நீ அனுமதி கொடுக்காத. ஒவ்வொரு நாளும் என்னை நோக்கி பாரு, என் முகத்தை தேடு. அவருடைய வெளிச்சம் நம் மேல இருக்குங்க. அவருடைய கரம் நம்ம மேல இருக்குங்க. அவருடைய உற்சாகத்தின் ஆவி நம்ம மேல இருக்கும். அவருடைய பரிசுத்த ஆவி நம்ம மேல இருக்குங்க. We will be motivated. We will be excited. We want to share the gospel. We want to call, phone அடிச்சு, SMS பண்ணி, WhatsApp பண்ணி நம்ம பகிர்ந்து கொள்வோம். ஏனென்றால் நம் இயேசு அவர் ஜீவிப்பவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறுங்க. Our boredom will turn into purpose. ஒண்ணுமே முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற ஒரு நோக்கம் உண்டாகுங்க. And our lives will become meaningful in Christ. அது அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை பார்க்கையிலும் அர்த்தமுள்ள வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் காணப்படுங்க. சகோதர சகோதரிகளே, are we really in Christ? உண்மையாகவே நம்ம கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறோமா? உண்மை எதுனா நம்ம கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டுங்க. We must be in Christ. 3 குறிப்புகள் நான் சொல்வதை கேட்டீர்கள். முதலாவது, in Christ we were chosen. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, in him we have redemption through his blood. கிறிஸ்துவுக்குள் நமக்கு அவர் இரத்தத்தால் மீட்பு உண்டு. மூன்றாவது, in Christ we must preach the gospel of salvation and truth. கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுவிசேஷத்தையும் அவருடைய சத்தியத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு, உங்களுக்கு, எனக்கு கொடுத்த பொறுப்பாக இருக்குது. இந்த செய்தி நிமித்தம் நீங்கள் உற்சாகப்படுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தீர்களானால், நீங்கள் ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு கவலை, இது வரைக்கும் நான் செய்யலை ஆனால் நான் செய்யணும்னு நினைச்சிங்களா, சற்று நேரம் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் எழுந்து நிற்கிறீங்களா? Can you please stand with me? I want to pray for you. தேவனே, எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நாங்களுமே தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக ஆண்டவரே, நாங்களுமே பின்தொடர்ந்து போவதற்கு முன்பாக பேர் சொல்லி அழைத்தவர் நீர். தாயின் கருவில் பேர் சொல்லி அழைத்தவர் நீர். எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு முன்பாக எங்களை தெரிந்து கொண்ட தேவன் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் அநேக பிள்ளைகளை நீர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். உலகத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகளை நீர் நேசிப்பவராக இருக்கிறீர். தேவனே, எப்படி உம்முடைய இரத்தத்தை சிந்தி தேவனே எங்களை நீர் மீட்டு கொண்டீரோ, இன்னும் அநேகர ஆண்டவரே நீர் மீட்டுக்கொள்ள காத்துக்கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் நீர் தொடும், அவர்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை நீர் பயன்படுத்தும், எங்கள் நாவுகளையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைகளையும் நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியாமல் இருந்தால் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. என்ன செய்யணும் என்று அறியாமல் இருந்தால் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் நீங்கள் எங்களுக்குள் இருக்கிறீங்க.
ஒவ்வொரு நாளும் நாங்களும் உமக்குள் இருக்க எங்களை நீர் ஆயத்தம் செய்தருளும். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே நீர் வழிநடத்த வல்லவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளை அறிவிப்புகளை பார்ப்போமா? Shall we look at the announcements? போன வாரம் ஆராதனையில் சொல்லியிருந்தேன், இந்த வாரம் நம்மளை கிறிஸ்து சேகர சபையிலிருந்து ஆராதனையை பார்க்க போகிறோம் என்று. ஆனால் யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் போன வாரம் நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்க, இந்த வாரம் நீங்களே நம்மளோட பிரசன்ன தேவாலயத்திலேருந்து ஆராதனை கொடுக்குறீங்க. ஏனென்றால் இந்த எக்ஸ்டெண்டட் சர்க்கிட் பிரேக்கனால இது எப்போ நம்ம மறுபடியும் சபைக்கு வருவோம் என்று நமக்கு இன்னும் தெரியலைங்க. சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. அதனால் மூத்த போதகர் கூட கலந்து பேசும் பொழுது அவர் சொன்னார், வாரந்தோறும் இந்த பிரசன்ன தேவாலயத்திலிருந்து நம்ம ஆராதனையை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று. பிறகு 11:45 11:30 மணி வரைக்கும் நீங்கள் காத்திருக்க தேவையில்லை. காலையில் 9 மணிக்கே நீங்கள் இந்த ஆராதனையை கலந்து கொள்வதற்கு நம்ம யூடியூப்லேயும் ஃபேஸ்புக் லைவ்லேயும் இதை நம்ம போட்டுருவோம். ஸோ காலையிலே நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அல்லேலூயா, இட்ஸ் வெரி குட் நியூஸ். போன வாரம் இந்த ஃபேஸ்புக் லைவ்லேயும் நம்மளுடைய யூடியூப்லேயும் அநேகர் பார்த்துருந்தாங்க. ஐ தேங்க் காட் ஃபார் இட். ஏன்னா அநேகர் எனக்கு அடிச்சிருந்தாங்க, ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க, பாஸ்டர் உங்களுடைய பிரசங்கம் இந்த ஆராதனை மிக அருமையாக இருந்தது. ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அநேகர் என்னோட நண்பர்களும் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜிலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஃபேஸ்புக் அநேகருக்கு இங்கே ஃபேஸ்புக் இருக்குது. இந்த உங்களுடைய ஃபேஸ்புக்கிலேருந்து அதை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்களானா, ஃபேஸ்புக் லைஃப்பில் நீங்கள் பார்த்து அதை முடித்த பிறகு ஆராதனை நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் அதை பகிர்ந்து கொண்டீர்களானால், ஆண்டவர் அறியாதவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இடத்துல இந்த செய்தி போகத்தக்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். So I appeal to you, if you can, please share the church's message in your own accounts. Let it be a blessing to many. Amen. Amen. போன வாரம் இன்னொரு காரியம் வேறு சொல்லியிருந்தேன். இந்த வாரத்தில் நம்மளுடைய டைசிங், நம்மளுடைய தசமபாகம் காணிக்கையை அதை செலுத்துவதற்காக அந்த பேங்க்லேருந்து நம்ம ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வாரம் அந்த QR கோட் அவங்க இன்னும் கொடுக்க முடியல. ஆனாலுமே அடுத்த இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி நம்மளோட பே நவ் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம UEN கோட் இல்லை செக் மூலமாகவும் ATM மூலமாகவும் இதை நம்ம செய்யலாம். எப்படி நம்ம தசமபாகம் காணிக்கை, நம்மளுடைய கட்டட நிதி இதை கொடுக்கலாம் என்று இந்த அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்து உங்களுடைய தசமபாக காணிக்கையை இதில் நீங்கள் செலுத்தலாம். நீங்கள் உங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் இந்த 4 முறைகள் மூலம் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், காசோலை மற்றும் ATM டிரான்ஸ்ஃபர் வாயிலாக இந்த DBS கரண்ட் அக்கவுண்டிற்கு செலுத்தலாம். அக்கவுண்ட் நம்பர் 018014765 பேனாவ் உள்ளவர்கள் நீங்கள் செலுத்த வேண்டிய UEN நம்பர் T08CC4067HGEN. பேனாவ் வாயிலாக தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்தும் பொழுது உங்கள் பெயரையும் தசமபாக உரையின் எண்ணையும் மற்றும் நோக்கத்தையும் குறிப்பிடுங்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்களை பார்ப்போமா இந்த வேலையில்? இந்த வாரம் உங்களோட பிறந்தநாளை நீங்கள் கொண்டாடுகிறீர்களானா இந்த வேலையை நீங்கள் எழுந்தில்லைங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட். ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் யூ. உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசையாக இருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய திருமண நாளை நீங்கள் கொண்டாடுகிறீர்களானால் இந்த தம்பதிகளாக நீங்கள் எழுந்து நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
சபையாக சேர்ந்து இந்த வேளையில் ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, எங்களுடைய சபையில் ஆண்டவரே நீ தந்தருளின இந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த வாரம் இவர்கள் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய இந்த வாரத்தில் உம்முடைய ஆசீர்வாத கரம் இவர்கள் மேலே இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, இவர்களுடைய போகையிலும் வருகையிலும் நீர் இவர்களை பாதுகாத்து வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த பிறந்த நாளிலும் உம்முடைய பிரசனம் இவர்களோடு இருக்கத்தக்க உம்முடைய ஆசீர்வாத கரம் எப்பொழுதும் இவர்களை ஆசீர்வதிக்கத்தக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே வண்ணமாக ஆண்டவரே, திருமண நாளை கொண்டாடக்கூடிய தம்பதிகளையும் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை நீர் ஆசீர்வதியும், இவர்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே தேவனே, நீரே இவர்களை வழிநடத்தி இன்னும் ஆண்டவரே பிறருக்கும் இவர்கள் ஒரு குடும்பமாக ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? இறுதி ஜெபத்துக்காக நம்ம எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. சேர்ந்து நம் ஜெபிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.